துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 3 அதிகாரம் 8 நாம் வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவ குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணத்தை இந்த வேத வசனம் விளக்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5:8 சொல்கிறது, இந்த பிசாசு நம் ஒவ்வொருவருக்கும் எதிராளி என்று. இவனுக்கு பல பெயர்கள் உண்டு. இவன் தேவ சமூகத்தில் இருந்து விழுந்து போன ஒரு தேவ தூதன். இவனுக்கு வேதம் பல பெயர்களை தருகிறது. ஒரு பெயர் பிசாசு, இன்னொரு பெயர் சாத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9, 20:2 இந்த வசனங்களில் இந்த பெயரை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த உலகில் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு கொண்டு அந்த பரீட்சை இயேசு ஜெயித்தார். பிசாசின் கிரியை அழித்தார். இன்று நமக்கு ஜெயம்தான். வேறொரு சோதனையும் அவர் ஜெயித்தார். மத்தேயு 8:17 வாசிக்க கேட்போமா? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 1 பேதுரு 2:24 இதையும் வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். எனக்கு அன்பானவர்களே, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். வேதம் சொல்கிறது இயேசு பரிசுத்தர். யோவான் 8:46 சொல்கிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். 1 பேதுரு 2:22 சொல்கிறது, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை. பாவமற்ற அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமக்க வேண்டி நேர்ந்ததா? காரணம், ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள பாடுகளையும் அன்று தேவன் இயேசுவின் மீது, அவருடைய சரீரத்தின் மீது ஊற்றினார். வலுக்கட்டாயமாக நீர் இதை சுமந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். நோயை பற்றி பேசும் பொழுது கலாத்தியர் 4:14 பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கலாத்தியர் 4:13-14 என்ற வசனங்களை வாசிக்க கேட்போமா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சரீர பலவீனத்தோடு உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார். அந்த சரீர பலவீனத்தை எப்படி சொல்கிறார்? சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை, சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை. என் அன்பிற்குரியவர்களே, அருள்நாதர் இயேசு இந்த சோதனையை சகித்தார். இன்று நமக்கு விடுதலை அங்குதான் இருக்கிறது. இன்று நம்மை குணமாக்குபவர் இயேசு. கவலைப்படாதீர்கள். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். செயல்படாத உறுப்புகளை இயேசு தொட்டு சுகமாக்கும்படி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவனே, அருமை பிள்ளை கேரளினுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் எனக்கு காட்டுகிறீர், இந்த கேரளினை நீ தொடுகிறீர். காலை தொடும், நடக்க வையும். மது ஜீவனை இறங்கட்டும் சுவாமி. கேரளின் சுகமாகட்டும். அப்படியே நடக்க முடியாமல் தவிக்கும் பிள்ளைகளை எல்லாம் அற்புதமாக சுகமாக்கு சுவாமி. அப்பாவுக்கு வந்த போலியோ நோயை இளம் வயதிலே சுகமாக்கி அவரை உலகமெல்லாம் சென்று தீர்க்கதரிசன வல்லமையை ஜனங்களுக்கு கொடுத்து அற்புதங்களை நடப்பிக்கும்படி செய்தீரே. அப்படியே இவர்களையும் ஆசீர்வதித்து நடக்க முடியாத பிள்ளைகளை இப்பொழுது சுகமாக்கு சுவாமி, சுகமாக்கு சுவாமி, சுகமாக்கு. காலை தொடும், முத ஆரோக்கியம் இறங்கட்டும் சாமி, ஒரு பலன் இறங்கட்டும் சாமி. பிள்ளைகள் நன்றாக நடக்கட்டும், இந்த கால் நேராக வளரட்டும்.
கை நேராக வளரட்டும், முதுகு நேராக வளரட்டும், இப்பொழுது கழுத்தின் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முதுகு தண்டில் இருக்கும் நோய்களை, பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் சுகமாகும்படி கட்டளையிடுகிறேன். அதனால் செயலற்று இருக்கும் பாகங்கள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும், செயல்பட ஆரம்பிக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாகட்டும். சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும். சுலோச்சனா, சலோமி, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. உங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். இயேசுப்பா சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே மத பிள்ளைகள் இன்று செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும், அத்தனையும் வாய்க்கச் செய்யும். அத்தனையிலும் இந்த நாளில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். திருப்தியாய் உமது பிரசனத்தை அனுபவிக்கட்டும். பிசாசின் தடையை இருக்கக்கூடாதப்பா. பொல்லாத மனிதர்கள் பிசாசை போல வந்து அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. எல்லாரும் வார்த்தையை பேசட்டும், அன்பை காட்டட்டும், உதவி செய்யட்டும். உமது பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிள்ளைகளை நிரப்பி உமது சமாதானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். இந்த நாளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.